ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் எவ்ரிவன். ஸோ இந்த வாரமும் நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு கொடூரமான சீரியல் கில்லரை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த சீரியல் கில்லரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெரால்ட் ஷிப்மேன். அந்த நபரை பற்றி தான், அந்த சீரியல் கில்லரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிரவீன். இதான் என் சேனல். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண நினச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அவங்களும் இந்த சீரியல் கில்லர்ஸை பற்றி விளக்கு விழாவே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஹலோ மை டியர் கிளான் பீப்புள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சீரியல் கில்லர்ஸ்னால என்ன தெரியும்னா, சீரியல் கில்லர்ஸ்னால் நிறைய கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் ஒரு சீரியல் கில்லர் தன்னை ஒரு டாக்டராக காட்டிக்கிட்டு வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் கொலை பண்ணியிருக்கான். அதுதான் எங்கள் மேட்ரு. ஸோ ஹெரால்ட் ஷிப்மேன் எப்போ பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 14th January 1946 யுனைடெட் கிங்டமில் பிறந்திருக்காரு. ஸோ எப்போ செத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13th January 2004. இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணினா அவர் பிறந்த நாள்லேயே இறந்துருக்கலாம். அந்த லக்கு அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு போல். ஸோ இந்த ஹெரால்ட் ஷிப்மேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனராக ஹாஸ்பிட்டல்ஸில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 14th Jan 1974 டானி ப்ரூக் மெடிக்கல் சென்டரில் வந்து வேலை செஞ்சுருக்காரு. அங்கே ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனராக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1993 தன்னோட கிளினிக், ஒரு மார்க்கெட் பிளேஸில் அவரோட சொந்தமான ஒரு கிளினிக்கை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கிளினிக்கு வர பேஷண்ட்டுக்கிட்ட தான் இவரோட வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆல்ரெடி இவர் மேலே ஒரு ட்ரக் கேஸ் வேறு இருந்திருக்கு. இவரே ஒரு ட்ரக்கை உருவாக்கி ஒரு பெயின் கில்லர் ட்ரக்கு ஓவர் டோசேஜ் ஆனால் அது ஒரு ஓபியாய்டுனா அது ஒரு ட்ரக்ஸில் ஒரு வகை ஓபியாய்ட்ஸுங்கிறது. ஸோ அந்த ஒரு ட்ரக்கை இவரோட பர்சனல் யூஸுக்காக இவரே தயாரிச்சிருக்காரு. ஸோ அந்த கேஸில் ஒரு தடவை €600 என்னவோ ஃபைன் போட்டிருக்காங்க இவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாட்கள் போக போக இவர் கிளினிக்கில் இவர் பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக டெத் கேசஸ் வருது அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னொரு டாக்டருக்கு தெரிய வருது. அந்த டாக்டர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட இதை சொல்லி வருத்தப்படுறாங்க. ஷிப்மேனோட கிளினிக்கில் ஷிப்மேன் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட் மட்டும் அதிகமாக சாகுறாங்களே, ஏன் அப்படி தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து போய் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட புலம்புறாங்க, வருத்தப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷிப்மேன் வந்து கைது செய்யப்படுறாரு. ஒரு சில விஷயங்களில் கைது செய்யப்படுறாரு. அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு, அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸு சாகடிச்சதுக்கு இதுக்கெல்லாம் கைது பண்ணுறாங்க. அவரோட கேஸு எங்கே ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரிஸ்டன் க்ரவுன் கோர்ட் அப்படிங்கிற கோர்ட்டில் வந்து இவரோட கேஸஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த கோர்ட்டில் தான். ஸோ October 5, 1999 இவரோட கேஸஸ் எல்லாம் அந்த கோர்ட்டில் ஹியரிங் வருது. எதுக்குன்னா 15 மர்டர்ஸ் பண்ணதுக்காக அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணது. இப்போ வந்து 5th October 1999 அவர் மேலே ஹியரிங் வருது. ஸோ கிட்டத்தட்ட 15 லேடிஸை ஓவர் டோசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் கொடுத்து கொண்டு இருக்காரு. அவர்கிட்ட வர எல்லாருக்கும் ஒன்று லெஸ் டோசேஜ் ஆஃப் ட்ரக்ஸு, இல்லை ஹை டோசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ். லெஸ் டோசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் கொடுத்தா கூட சம்டைம்ஸ் பொழைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு ஜெனரல் ப்ராக்டிஷனராக இருந்து டாக்டராக மாறி டாக்டர் வேலையில் இருந்த ஒரு மனுஷன் ஒரு சீரியல் கில்லராக பக்காவாக வேலை செஞ்சுருக்காரு. டாக்டராக பக்காவாக வேலை செய்யலை, சீரியல் கில்லராக பக்காவாக வேலை செஞ்சுருக்காரு. யோசிச்சு பாருங்கள். உடம்பு சரியில்லைன்னு தான் டாக்டர்கிட்டே போவோம், அந்த டாக்டரே கொண்டு புதைக்கிறதுக்கு நம்மளே பிளான் போட்டுட்ருக்கான். ஸோ அதனால் இதெல்லாம் உண்மை வெளியே வந்து 1999 வந்து இந்த கேஸ் ஹியரிங் வருது. அதுவும் அந்த 15 மர்டர்ஸும் 2 வருஷத்தில் பண்ணியிருக்காரு. 1995 1998, 5, 6, 7, 8 4 வருஷம், மொத்தமாக 4 வருஷத்தில் ஒரு 15 மர்டர்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஓவர் டோசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் கொடுத்தே பண்ணியிருக்காரு. ட்ரக்ஸ் மட்டுமே, அதுவும் 15 மெம்பர்ஸும் உமன். மொத்தமாக இவர்
பண்ண கொலைகளோட எண்ணிக்கை 250க்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகும். அந்த பேரெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளையே நம்ம ஃபுல்லாக படிக்கணும்னா அது நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு அந்த பேர் யார் யாரெல்லாம் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா கூகுளையே சர்ச் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் போடுங்க. நானே அந்த பேரை லிஸ்ட்டு போட்டு கமெண்ட்டு பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா. அதனால் யாரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ எத்தனை பேரை கொன்னாங்கிறது தான் நமக்கு முக்கியம். கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட ஆட்களை இவர் வந்து தனியாளாக நின்று தன்னோட கிளினிக்கு வந்தவங்க, அதுவும் 250 பேர் தன்னோட கிளினிக்கு வந்தவங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தவங்கள ஏதேதோ ஒரு ட்ரக்ஸ் கொடுத்து மருந்து கொடுத்து அவங்கள வந்து கொண்டுட்டார். ஸோ இவரோட டெத்து எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியரிங்லாம் முடிஞ்சு HM பிரிசனில் வந்து இவர் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது கைது பண்ணி HM பிரிசனில் அடைச்சிருந்தாங்க. ஸோ அங்கே ஜன்னல் கம்பிலாம் இருக்கும் இல்லையா, அங்கே அந்த நாட்டில் ஜன்னல் கம்பிகளெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். அந்த ஜன்னல் கம்பிகளில் தன்னோட பெட்ஷீட்டை ஒரு ரோப் மாதிரி யூஸ் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, தூக்கு மாட்டிக்கிட்டாரு. ஸோ நீ எவ்வளோ பெரிய சீரியல் கில்லராக இருந்தாலும் மாட்டிக்கிட்டேன்னா சுத்தமாக சீரியல் எஃபெக்ட் கூட இல்லாமல் உன்னை கொண்டுருவாங்க, செத்துருவேன். அது மாதிரி தான் போன வாட்டி நான் என்ன டெட் பண்டியை பற்றி சொன்னேன். டெட் பண்டி வந்து எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட அந்த ஃபுல் ஹை வோல்டேஜ் கரண்ட்டை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்க. டெட் பண்டியை சாகடிச்சிட்டாங்க. ஆனால் இவரை வந்து சாகடிக்காமல் செல்லில் போட்டு அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. இவரே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நான் முன்னாடியே சொன்னது தான், நீ எவ்வளோ பெரிய சீரியல் கில்லராக இருந்தாலும் கடைசியில் உன் சாவு உன் கையிலே இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க, எனக்கும் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வாரம் எத்தனை சீரியல் கில்லரை பற்றி போடணுமோ எத்தனை சீரியல் கில்லர் இருக்காங்களோ அத்தனை சீரியல் கில்லரை பற்றியும் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாமே உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டுருங்க. ஸோ உங்களிடம் இந்த வீடியோ பெறுது உங்கள் வெங்கட் பிரவீன். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.